இந்த வருஷம் வெள்ளியங்கிரிக்கு போலான்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? அப்படி மலை ஏறும் பொழுது கஷ்டம் இல்லாம ரொம்ப ரிஸ்கே இல்லாம ஈஸியா ஏறிட்டு ஒரு ஜாலியா ட்ரிப் மாதிரி போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதாவது பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சிருச்சுனாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே வெள்ளியங்கிரி மலைக்கு போகணும், இந்த தடவை பயங்கரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பிளான் பண்ணுவாங்க. அதுல பல பேர் பின்வாங்கிடுவாங்க. சில பேர் மட்டும் ரொம்ப நம்பிக்கையா அந்த வெள்ளியங்கிரி மலைக்கு ஏறிட்டு வருவாங்க. அப்படி ஏறுறதுல பாத்தீங்கன்னா ஏறும் பொழுது ரொம்ப ஆர்வமா ஏறுவாங்க. ஏற ஏற பாத்தீங்கன்னா ரொம்பவே சோர்ந்து போய் கடைசியில இறங்கும்போது எப்படா இறங்குவோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி போகாம உங்களோட ட்ரிப்பு, உங்களோட இந்த புனித பயணம் ரொம்ப அருமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னடா அப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, நான் என்னோட லைஃப்ல அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த தடவை உங்களுக்கு கொடுக்குறேன். நானும் பல வருடங்கள் வெள்ளியங்கிரிக்கு போயிருக்கேன். முதல் வருடம், ரெண்டாவது வருடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரமப்பட்டேன். பட் ஆனால் மூணாவது வருடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்தோம். அது இல்லாம இந்த வெள்ளியங்கிரி மலையில பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் வாய்ந்த சக்தி இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோட கடைசியில உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். இப்ப நீங்க வெள்ளியங்கிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன வெள்ளியங்கிரிக்கு போறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? பேக் எடுத்துக்குவீங்க, அதுல சில கிளாத்ஸ் வச்சுக்குவீங்க, வாட்டர் பாட்டில் வச்சுக்குவீங்க, டார்ச் லைட், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பக்காவா ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவீங்க. அங்க போய் நம்ம எதுவுமே இல்லாம நின்றக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ண போறீங்க. அங்க போய் என்னென்ன தேவையோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்றீங்களா, அதே போல அங்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடியை என்ன மாதிரிலாம் பண்ணா நீங்க அந்த வெள்ளியங்கிரி மலையை ரொம்ப ஈஸியா ஏறிட்டு வரலாம் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு 10 days கழிச்சு நீங்க வெள்ளியங்கிரி போகலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டெய்லியும் சில எக்ஸசைஸ், சில ஒர்க் அவுட்ஸ், அப்புறம் உங்களோட டயட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வெள்ளியங்கிரிக்கு போறதுக்காக சில ப்ரிப்பரேஷனோட போற மாதிரி அதே போல உங்க பாடியும் நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோட பக்காவா ஆயத்தமா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெள்ளியங்கிரி மலைக்கு ரொம்ப ஈஸியா போயிட்டு வரலாம். நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, கண்டிப்பா இந்த வருஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது வெள்ளியங்கிரி போறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டெய்லியும் கண்டிப்பா நீங்க வாக்கிங் போங்க. குறைஞ்சது ஒரு 2 to 3 kilometers வாக்கிங் போங்க. அப்புறம் வாக்கிங் போன பிறகு பார்த்தீங்கன்னா சில ஒர்க் அவுட்ஸ் என்னன்னா உங்களோட தொடை ஏன்னா வெள்ளியங்கிரியில நம்ம ஃபுல்லா ஸ்டெப்ஸ்ல தான் ஏற போறோம். அப்போ அதிகமா இம்பாக்ட் ஆகிற மசில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தொடை தான். அந்த தொடை பார்த்தீங்கன்னா ஏற ஏற ரொம்பவே டைட் ஆயிடும். பிளட் சர்க்குலேஷன்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப அப்படியே ரத்தம்லாம் கட்டிக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த வலி இல்லாம நீங்க ஏறணும் அப்படின்னா நீங்க டெய்லியும் சிட்டப்ஸ் குறைஞ்சது ஒரு 50 சிட்டப்ஸ் அது பண்ணிட்டு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா அந்த படிக்கட்டுல ஏறும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க ஏற வேணாங்க, உங்க பாடியே அழகா அதை ஏற்றி கொண்டுட்டு போகும். சோ இப்போ ரெகுலர் வாக்கிங் முடிச்சாச்சு, அடுத்தது சிட்டப்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட மூச்சு, சுவாசம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா நாங்களும் இதே போலதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கெல்லாம் பிளான் பண்ணி வெள்ளியங்கிரிக்கு ஏறும் பொழுது ஏறிட்டு இருக்கோம். முதல் மலை உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரொம்பவே ஸ்டீப்பா இருக்கும். எப்படா முதல் மலையை முடிப்போம், எவ்வளவு தூரம் இருக்குங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு மலை தான் முதல் மலை. அந்த மலையில நாங்க கிட்டத்தட்ட 300 ஸ்டெப்ஸுக்கு மேல ஏறி போகும்போது பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நெஞ்சு அடைச்சிருச்சு. ஏன்னா மலையில பொதுவா அந்த முதல் மலையில பாத்தீங்கன்னா ரொம்பவே வெக்கையா இருக்கும். அந்த இடத்துல ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா அவருக்கு மூச்சு சுவாசம் பிரச்சனை வந்துச்சு. அவர் நெஞ்சு அடைச்சிட்டு உட்காந்துட்டாரு. நாங்கெல்லாம் பயந்துட்டோம். ஸோ கடைசியில என்ன பண்ணோம், அவரை அந்த ட்ரிப்லேயே வேணாம், இதுக்கு மேல ரிஸ்க், மயக்கமாயிட்டாரு. இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைங்க, பல பேரை அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அந்த மலையில ஏற முடியாம ஏமாற்றத்தோட போறப்ப ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் நாங்க சில பிளான் பண்ணி தான் இதை அப்ளை பண்ணோம். அதே போல சக்சஸ்ஃபுல்லா நாங்க வெள்ளியங்கிரி போயிட்டு வந்தோம். இங்க எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும். ஸோ இந்த தொடைக்கு நாட் ஓன்லி சிட்டப்ஸுங்க, அது இல்லாம இந்த தொடைய என்னென்னலாம் நீங்க பண்ணா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆகுமோ அந்த மாதிரி எக்ஸசைஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா யோகா, மூச்சு பயிற்சியை ப்ராப்பரா நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்க பாடி ரொம்பவே தக்கையாயிடும். அப்படி தக்கையானதுனால பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா அப்படியே போயிட்டு இருக்கலாம். உங்களால இந்த மலையை நீங்க ஒரு ட்ரெக்கிங் பண்ண மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இங்க வெள்ளியங்கிரிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக புனித பயணத்துக்கு வரவங்க பல பேர் இருக்காங்க. அதே போல ஒரு ட்ரெக்கிங்கா வரவங்களும் இருக்காங்க. இதனால நீங்க கிளம்புறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாக்கிங் டெய்லியும் ரொட்டீனா பண்ணுங்க. பிளஸ் சிட்டப்ஸ், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யோகா, அடுத்தது பாத்தீங்கன்னா மெடிடேஷன். ஏன்னா நம்ம போறது ஒரு புனிதமான மலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதம் நிறைந்த சக்திகள் நிறைந்த ஒரு மலை. அந்த மலையில நீங்க போகும்போது நண்பர்களோட போவோம், நிறைய பேசிக்கிட்டே போவோம். ஆனா அட்லீஸ்ட் 6வது மலையிலேருந்து 7வது மலையில ஏறி அந்த 7வது மலையை ரீச் ஆன உடனே ஒரு 10 நிமிஷமாவது அந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தனிமையில உட்காந்து அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களை சுத்தி அப்படியே ஒரு அமைதியில உட்காந்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இதனால அதுக்காக உங்க மைண்ட் டைவர்ட் ஆகாம டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு மெடிடேஷன்.
இப்படி பண்ணுங்க, உண்மையாவே அந்த இடத்துல ஒரு கிரேட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது as usual ஃபுட் டயட். ஸோ சாப்பாடை முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெள்ளியங்கிரி போறதுக்கு முன்னாடி சத்தான சாப்பாடு, தேவையில்லாத ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, ரொம்பவே இதா இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தண்ணி. வெள்ளியங்கிரியில பாத்தீங்கன்னா ஏறும்பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையவே சொட்டிங் ஆகும். அதனால என்ன பண்ணுவோம், எல்லாரும் வாட்டர் பாட்டில் எடுத்து கடன்னு குடிப்போம். குடிச்சோன்னு பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஏறதுக்கு சிரமப்படுவோம். அப்படி இல்லாம ட்ரிங்கிங் சிஸ்டத்தை நீங்க கொஞ்சம் மாத்துங்க. அதாவது என்னன்னா, தண்ணியை திறந்து கொஞ்சம் லைட்டா அப்படியே குடிச்சு வாயில வச்சுக்கிட்டு அப்படி பொறுமையா உங்களோட தொண்டை நனைகிற மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட தாகமும் குறையும், அதே சமயம் வாட்டர் பாட்டிலும் தேவையில்லாம சும்மா காலியாகாது, உங்க வயிறும் ஃபில் ஆகாது. அப்ப நீங்க ரொம்ப ஈஸியா நடப்பீங்க. ஏன்னா இந்த மெத்தடை நானும் அப்ளை பண்ணேன். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நானும் என் பையனும் போனோம். கிட்டத்தட்ட நாங்க பாத்தீங்கன்னா வெறும் 3.5 மணி நேரத்துல நாங்க மலையில ஏறிட்டோம். இத்தனைக்கும் 6வது மலையில அந்த சொனையில ஒரு 1/2 an hour மேல நாங்க குளிச்சோம். சோ நல்லா என்ஜாய் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு போனோம்னால எங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 2 லிட்டர் தண்ணி பாட்டில் கூட செலவாயிருக்காது. மேல ஏறுற வரைக்கும் எங்களுக்கு தாகமும் அடங்குச்சு, அதே சமயம் வயிறும் ஃபில் ஆகல. ரொம்ப ஈஸியா ஒரு ட்ரிப் மாதிரி ஜாலியா போனோம். இதுதாங்க நீங்க முன்னாடியே பண்ண வேண்டிய பிளான்ஸ். சோ இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இந்த வெள்ளியங்கிரி மலையை ரொம்ப ஈஸியா ரீச் ஆயிடலாம். நீங்க கஷ்டமே படாம ஈஸியா போயிட்டு வர்றதுக்கு ஒரு அருமையான பிளான். நீங்க வெள்ளியங்கிரி மலைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டீங்க. ஏறும் பொழுது நீங்க செய்யக்கூடாதவை. பாயிண்ட் நம்பர் 1, எல்லாருமே அந்த 6வது மலையில ஏறின உடனே அந்த சொனையை பார்த்தோம்னா ரொம்ப ஆர்வமா குளிப்போம். குளிச்சு முடிச்சுட்டு சில பேர் அந்த மூட நம்பிக்கையை யாரோ இப்ப ரீசெண்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அது என்னன்னா, தாங்க குளிச்ச அந்த உடைகளை, அதாவது ட்ரெஸ்ஸை, அந்த ஈர ட்ரெஸ்ஸை அப்படியே அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு திருப்பி வேற உடையை மாத்திட்டு அவங்க பாட்டு திருப்பி 7வது மலை ஏறிட்டு வராங்க. இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த மலையில பாத்தீங்கன்னா ஒரு சுகாதார கேடு உருவாகுது. ஒரு பேட் ஸ்மெல் அந்த இடத்துல பரவுது. அந்த இடமே பாத்தீங்கன்னா அந்த ஈரத்தோட இருக்கிறதுனால ஒரு உஷ்ண ஸ்மெல் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது இருக்குது. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த மலையில ஏறிட்டு இருக்கோம். ஆனா நாங்க சொல்ற மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஏறுவோம், ஜாலியா குளிப்போம், குளிச்சு முடிச்சுட்டு மலையில 7வது மலையை அடைவோம். அங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு அப்புறம் இறங்கி வருவோம். பட் இப்பதான் பாத்தீங்கன்னா பல பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் உடைய அந்த இடத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. தயவு செஞ்சு அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா, நம்ம போகும்போது ஸ்டிக்கோட தான் போவோம். ஏன்னா சில இடத்துல நம்ம சறுக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஒரு கிரிப் கிடைக்கும், நம்ம விழுவாம அது பாதுகாக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கோட அந்த குச்சியோட மலை ஏறிட்டு அப்படியே இறங்கி வருவாங்க. அப்ப இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா பலர் ஏறிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா சில பேர் குச்சி சரியான குச்சி கிடைக்காம அப்படியே குச்சி கிடைச்சாலும் அது ஒரு வளைஞ்சு போன குச்சி மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லாம கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருப்பாங்க. ஆனா இறங்குறவங்க நம்ம தான் இறங்கிட்டோமே, அதான் மலை அடிவாரமே வந்துட்டோமே, நம்மளோட கையில இருக்க குச்சியை கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துலயும் யாரோ ஒரு தப்பான மூட நம்பிக்கையை வளர்த்துட்டு போயிட்டாங்க. அது என்னன்னா, இந்த குச்சியை எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வீட்டோட பூஜை அறையில வச்சோம்னா நம்மளுக்கு இன்னும் கடவுளோட அருள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட்ல நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்க. குச்சி உண்மையாவே உங்களுக்கு ஏறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு, நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்காக அந்த குச்சி எடுத்து போய் பூஜை அறையில வச்சாதான் அருள் கிடைக்கும்ன்ற அளவுக்கு கடவுள் ரொம்ப சின்னவர் கிடையாதுங்க. நீங்க அங்க ஏறிக்கிட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு கடவுளோட அருள், அந்த பக்தி, அந்த அற்புதம் உங்களுக்குள்ள நடக்கும். அதனால தயவு செஞ்சு குச்சி உங்க முன்னாடி யாராவது வராங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த குச்சியை கொடுத்துட்டு நீங்க ரொம்ப ஹாப்பியா இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு மகிழ்ச்சியோட நீங்க இறங்கி சந்தோஷமா வாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நான் சொன்னது என்னடா அப்படி ஒரு அற்புதம், இவன் என்னடா அற்புதம்னு சொல்றான், அப்படி என்ன அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அது என்னன்னா, ரொம்ப வருஷமா அந்த மலையில ஏறிட்டு இருக்க ஒருத்தர் இந்த மலை ரொம்ப அற்புதம் வாய்ந்தது, நம்மள்ட்ட இருக்க எனர்ஜி ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் பொழுது அந்த ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு சோதனை கொடுப்பான். அதுல மொதல் 3 மலை, அந்த 3 மலையை கடந்த உடனே நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துடும். அப்பாடா இதுக்கப்புறம் ஓரளவுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா நடந்து போவோம். அந்த 6வது மலையில போன உடனே அங்க மிகப்பெரிய அற்புதம் இருக்கு. அது என்னன்னா, அந்த 6வது மலையில சொனையில போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தண்ணியில அப்படியே ஒரு முக்கிட்டு கடன்னு எழுந்திரிச்சு வெளியில ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த 7வது மலைக்கு போறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 6வது மலையில இருக்க சொனை ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான ஒண்ணு. அது என்னன்னா, முதல் 5 மலை ஏறி வந்துருப்போம்ல, ஏறும் பொழுது நம்மளோட கால் தொட ரொம்பவே டைட் ஆகி இறுகி போய் அதுல பாத்தீங்கன்னா அந்த ரத்த கட்டு அதிகமா இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு ஏதோ அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல ரத்த கட்டு, ஏதோ ஒரு இடிச்சுக்கிட்டீங்க, அந்த இடத்துல ரத்த கட்டு ஆயிருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஐஸ் பேக் வச்சு கொஞ்சம் இது பண்ணுங்க, சோ ரத்த கட்டு தானா சரியாயிடும்பாங்களே. அந்த அற்புதம் தான் அங்க இயற்கையாவே கடவுள் கொடுத்துருக்கான். உங்களோட கால்ல இருக்க ரத்த கட்டு சுத்தமா குறையணும் அப்படின்னா 6வது மலையில இருக்கிற சொனையில குறைஞ்சது ஒரு
10 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷமாவது உங்க இடுப்பு வரைக்கும் தண்ணியில அப்படியே உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா அந்த தொடையில இருக்க ரத்த கட்டுகள் வந்து வீக்கம்லாம் வந்து வடிஞ்சு கொஞ்சம் வலி குறைஞ்சு ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஓய்வு எடுத்துட்டு 7வது மலை ஏறினீங்கன்னா உண்மையாவே சொல்றேன், அந்த உச்சியோட மலையை நீ அடையும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பிரமிப்பான ஒரு அதிசயம் நடக்கிற மாதிரியே ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ 7வது மலை ஏறியாச்சு, சிவனை பார்த்தாச்சு, வேண்டியாச்சு. இதற்கப்புறம் அப்படியே ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டு நம்ம அந்த 10 நாள் பண்ணோம்ல அந்த மெடிடேஷனை அப்படியே அப்ளை பண்ணி அந்த இடத்துல இருக்க இயற்கை காத்த அப்படியே சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்க அப்படின்னா இந்த லைஃபோட பர்பஸ், நம்ம எதுக்காக வந்தோம், என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ளே வந்து இந்த இயற்கை ஏதோ வந்து உங்கள்கிட்ட சொல்லும். என்னோட லைஃப்ல வந்து பர்சனலாவே கனெக்ட் ஆச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன். நான் மட்டும் இல்லைங்க, என்னை மாதிரி பலர் வந்து அந்த இடத்துல அப்படியே அமைதி நிலையில உட்காந்துருப்பாங்க. அந்த அமைதி நிலையில உட்காரும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க கடந்து போவீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆச்சரியம், அற்புதம் நடக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா முதல் வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6.5 hours ஆச்சு மேல ஏறதுக்கு. அடுத்த வருஷம் வந்து 5 hours ஆச்சு. கடைசியா நான் போனது பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துல, அதுவும் அந்த சுனையில வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா நல்லா குளிச்சுட்டு போனதுனால 3.5 மணி நேரத்துல ஏறிட்டோம். இறங்கும் பொழுது வெறும் 3.25 மணி நேரத்துல இறங்கிட்டோம். நான் ரொம்ப ஜாலியா போனோம், ரொம்பவே ஹாப்பியா போனோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பகல்ல ஏறாதீங்க, பயங்கரமான வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுத்த போயிங்க. பகல்லாம் நீங்க வந்து ஒரு காலையில 7, 8, 9, 10க்குலாம் ஏறினீங்கன்னா பயங்கரமான வெயிலா இருக்கும். அதையே அப்படியே மாத்தி மதியானம் ஒரு 2 o'clock மேல நீங்க ஏறுறீங்க அப்படின்னா உண்மையாவே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா 2 o'clock மேல பாத்தீங்கன்னா நீங்க முதமலையில ஏறும் பொழுதே கொஞ்சம் நிழல் இருக்கும். நம்மளுக்கு அங்கங்க நிழல் இருக்கும், நிழல்லே தான் நம்ம போவோம். அதிகமா நம்ம வெயில்ல வந்து நடக்கவே மாட்டோம். சுத்திலும் மரங்கள் இருக்கும். அதுல வந்து ஒரு 4 மணி வரைக்கும் நீங்க நடந்த பிறகு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4வது மலைக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கிளைமேட், சில்லுன்னு காத்து, இந்த சைடு அப்படியே சூரியன் மறையிறது, அந்த சன்செட்டை பார்த்துக்கிட்டு 5வது மலையில அப்படியே நடந்துட்டு இருக்கும் பொழுது திருவாணியோட டேம், அந்த மலைகளோட அமைப்பு, அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே நடந்துகிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 7வது மலையில ரீச் ஆயிடுவீங்க. ஸோ 7வது மலைக்கு ரீச் ஆகும்போது 6 மணிங்கிறப்ப அந்த சூரியன் மறையும் போது அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஏன்னா வந்து நைட்ல போறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில சூரிய உதயத்தை பார்க்கணும், அதுக்காக தான் நாங்க போறோம். தப்பே இல்லைங்க, கண்டிப்பா அது உண்மைதான். அந்த சூரிய உதயத்துல பயங்கரமான ஒரு அற்புதம் நடந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா நம்ம பல தடவை போயிட்டோம், இந்த தடவை வந்து நம்ம பகல்ல ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போங்க. உண்மையாவே சொல்றோம், இவ்வளவு அழகான இடத்துலயே நம்ம இருட்டுல எதுவுமே தெரியாம நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னு உங்களுக்குள்ள பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்க மறக்காம ஒரு தடவை பகல்லையும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க.